ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனா பாத்திரவான் இல்லாம போயிட்டார். பாத்திரவான் இல்ல அவர். மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் தராங்க. நம்மளும் பாத்திரவானா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதை நம்ம சரியா பயன்படுத்தணும்னு பைபிள். இன்னைக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் சரியா தன்னோட சான்ஸை, தன்னோட வேலையை பயன்படுத்துறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆதியாகம புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை படைச்சு ஏதேன் தோட்டத்துல வைத்தார் ஆண்டவர். அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனே கர்த்தர் பார்வைக்கு அழகும், பார்க்கறதுக்கே அழகு. நீ நிறைய பலவகைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் ஆதியாகமத்துல படைச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், எல்லா விருட்சங்களும் ஆண்டு அந்த தோட்டத்துல வச்சிருக்கிறாங்க. விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.